ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தருடைய தேவாரப் பாடல் தோடுடைய செவியன் அப்படிங்கிற பதிகத்தில் 9வது பாடலுக்கு இன்னைக்கு பொருளை சிந்திக்கலாம். தாழ்நுதல் செய்திரை காணிய மாலொடு தண்டாமரையானும் நீணுதல் செய்தொழியன் நிமிர்ந்தானெனதுள்ளங்கவர்கள்வன் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படிங்கிறதுக்கு இனிமேல் விளக்கம் தேவையில்லை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த விளக்கத்தை. இந்த பாடலில் ஒரு நிகழ்வை சொல்கிறார். அது என்னது அப்படின்னு சொன்னால், நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. யார் அந்த 2 பேர் அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணு. நீ செய்கிற தொழில் பெருசா நான் செய்கிற தொழில் பெருசா அப்படின்னு. எல்லார் தொழிலும் ஒன்று தான். சிவபெருமான் ஆணையிட்டபடி இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த தொழிலுமே வேற்றுமையான தொழிலே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியணும். இது தெரியாமல் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது இந்த சண்டையை தீர்க்கணுமே, ஒழுங்காக அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்க்கணும்ல. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபமாக நிற்கிறார். அப்படியே ஒரு ஸ்தம்பம் மாதிரி நிற்கிறார். ஸ்தம்பம்னா ஒரு பெரிய பில்லர் மாதிரி, பில்லர் ஆஃப் ஃபயர் அப்படி நிற்கிறார். ஒரு ஆள் இந்த நான் என்னுடைய இந்த ஜோதி ஸ்வரூபத்தினுடைய அடியை கண்டுபிடிங்க, ஒரு ஆள் முடியை கண்டுபிடிங்க, யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரிய ஆள், கிளம்புங்க அப்படின்னு ஒரு போட்டியை வச்சு 2 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒருத்தர் பன்றி உருவம் எடுத்து அகழ்ந்து இந்த பூமியை குடஞ்சு கீழே அந்த பாதம் எங்கே இருக்குது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு போகிறார். யாருன்னா திருமால். தாழ் நுதல் செய்து இறை காணிய மாலோடு. மால் என்ன பண்ணுறாருன்னா தாழ் நுதல் செய்து, தாளை நன்றாக அதாவது தாளை கண்டுபிடிக்க வேண்டி இந்த பூமியை கெள்ளி அவர் உள்ளே போகிறாரு. அதோடு கூட இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரம்மன் என்ன பண்ணுறார், தண்டாமரையானும் அப்படின்னா தாமரையிலிருந்து உதித்தவர். யாருடைய தாமரையிலிருந்து உதித்தவர்? மகாவிஷ்ணுவினுடைய நாபிக்கமலத்திலிருந்து உதித்தவர் தான் பிரம்மா அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ அதனால் அவருக்கு தாமரையிலேருந்து உதித்தவர் அப்படிங்கிறதுனால தண்டாமரையான் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்குது, தாமரையான் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாராம், அவர் அன்னப்பறவையோட ரூபத்தை எடுத்துக்கொண்டு பறக்கிறாராம். மேலே பறந்து போய் அவர் நான் முடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமுடியை பார்ப்பதற்காக அவர் போகிறாராம். இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இவங்களால் கண்டே பிடிக்க முடியல. எத்தனையோ வருஷ காலம், எத்தனையோ யுகமே ஆயிடுது. ஆனால் இவங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சமயத்தில் இவர் விஷ்ணு பார்த்தார், இதுக்கு மேலே தோண்டினதுக்கும் ஒன்றும் இல்லை, தோண்டினாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் நாம் எப்படியாவது மேலே போய் அவர்கிட்ட ஒத்துக்கலாம், நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏறி வராரு. பிரம்மாஜி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு தாழம்பு மேலேருந்து சுவாமியுடைய தலையிலேருந்து கீழே விழருது. அந்த தாழம்பூவை நடுவில் பார்க்குறாரு. தாழம்பூ கிட்ட கேட்குறாரு, நீ எங்கேருந்து வரேன்னு. சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து தான் வரேன். அது இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும்? நான் அங்கேருந்து விழ ஆரம்பித்தே பல ஊழிக்காலம் ஆகிடுத்தப்பா, நீங்கள் இன்னுமே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ எனக்கு தெரியாது அப்படின்னு அது சொல்கிறது. அப்போ இவர் பார்த்தார், இதுக்கு மேலே என்னால் பறக்கவும் சக்தியே இல்லை, பேசாமல் ஒன்று பண்ணலாம், நான் தான் உன்னை பார்த்துட்டேன்ல, நீ மேலே இருக்கிறச்சே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு நீ சிவபெருமான்கிட்ட சாட்சி சொல்கிறியா? அப்போ நான் உன்னை பார்த்தேன்னா நான் முடிய பார்த்தேன்னு தானே அர்த்தமாகும் அப்படின்னு. அந்த தாழம்பூவும் புத்தி இல்லாமல் பொய் சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டு இவரோட சிவபெருமான்கிட்ட நிற்கிறாங்க. சிவபெருமான் என்ன பார்த்தீங்களா, அடி பார்த்தீங்களா, முடி பார்த்தீங்களான்னு கேட்டால் மகாவிஷ்ணு ஒத்துக்கிட்டார், என்னால் பார்க்க முடியல, நான் அடியெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. இவர் என்ன பண்ணார், இல்லை நான் பார்த்தேன், அங்கே இருந்த தாழம்பூ தான் இது அப்படின்னு சொல்கிறார். தாழம்பூவும் ஆமாம், நான் அங்கே இருக்கும்போது இவர் என்னை பார்த்தாரு. காலனுக்கு தெரியாதா, காலத்தை ஆள்பவன் சிவபெருமான்.
காலகாலனுக்கு எந்த காலத்தில் இவர் எந்த இடத்துல இருந்தார்னு தெரியாதா? அந்த ஒரு இது கூட இல்லை, புத்தி கூட இல்லை. அதனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை, கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் பொய் சொல்லலாமா? இனிமேல் நீ வந்து எந்த ஒரு கோவில்லையும் உனக்கு சந்நிதியே கிடையாது பிரம்மா, நீ பொய் சொன்னதுனால உனக்கு சிவ பூஜையில் இடம் கிடையாது அப்படின்னு தாழம்பூக்கு ஒரு ரெட் கார்டு போட்டுடுறார். நீ வரவே கூடாது பூஜையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை சொல்கிறார் இந்த பாடலில். தாழ் நுதல் செய்து இறை காணிய மாலோடு தண்டாமரையானும். தாழ்நுதல் செய்து இறை காணிய மால், தாழ்நுதல் செய்து இறை காணிய தன் தாமரையான் அப்படின்னு 2 பேரும். நீள் நுதல் செய்து ஒழியன் நிமிர்ந்தான். நிமிர்ந்தான்னா இந்த நெடுகிய நின்று கொண்டிருந்த இந்த ஜோதி ஸ்வரூபன் நீள் நுதல் செய்து ஒழிய, மேலே ஏறி 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 போய் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்துட்டான். இந்த நெறிய அந்த ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறானே அவன் யார் தெரியுமா? எனது உள்ளம் கவர் கள்வன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வார்த்தையே, எனது உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு. வாழ் நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த. நன்றாக அழகான ஒரு வாளை போன்ற அழகான நெற்றியை கொண்ட மகளிர், முதலாகிய வையத்தவர், மகளிர் முதல் ஆகிய, அது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வையத்தவர் ஏத்த. யாரை ஏற்றுகிறார்கள்? சிவபெருமானை ஏற்றுகிறார்கள்னா என்னை போற்றி புகழ்கிறார்கள். பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய. அப்படிப்பட்ட அனைவரையும் காப்பாற்றக்கூடிய இந்த பிரமாபுரத்தில் இருக்கக்கூடிய தோணியப்பர் தானப்பா எனக்கு வந்து அம்மையோடு சேர்ந்து இருந்து இங்கு அமுதூட்டி சென்றார் அப்படின்னு காட்டுறார் இந்த பாடலில். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஹரி ஓம் நமஸ்தே.